அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. ரைசிங் சன் கட்சியில இருந்து இன்னொரு சன் ரைஸ் ஆயிருக்காரு. SON சொல்ற நீ. ஆமா, அந்த செய்தியெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் சீசன்னால நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்ம விகடன் நிறுவனமும் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சாதாரண ஆஃபர் கிடையாது, பயங்கரமான ஆஃபர். என்னன்னா லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடி 19,999 ரூபா, இப்ப இந்த ஆஃபர்னால வெறும் 8,999 ரூபாய்க்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அது மட்டும் கிடையாது, 250 ரூபா மதிப்பிலான அமேசான் கிஃப்ட் கார்டும் கிடைக்குது. நீங்க வந்து எங்களால ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியல, கிரெடிட் கார்டு இஎம்ஐல பண்ணிக்கிறனாலும் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ வசதியும் வந்து ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. ஆமா, அதே மாதிரி அந்த 1 இயர் பேக் 1749 அது 899 கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் பேக் 2998 அது வந்து 1799க்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து 1 இயருக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா போனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, 2 இயர்ஸ்க்கு 2 மந்த்ஸ் இருக்கு. இதோட அமேசான் கிஃப்ட் வச்சர்ஸும் இருக்கு. ஸோ இது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். செய்திக்குள்ள போயிடுவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ரைசிங் சன்னை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அமைச்சரவையில அதிரடி மாற்றங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கங்க தூக்கி போட்டிருக்காரு. சில பேரை உள்ளெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். ஓகே, இப்பதான் ஒருத்தர் வந்து வெளியே வந்தாரு, அவர் திரும்பி அமைச்சரை உள்ள சேர்த்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து பழைய பொறுப்பான அந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய்வுத்துறை அந்த துறையை வந்து திரும்பி கையில கொடுத்துட்டாங்க. நீங்க ஒப்படைச்சிட்டு போனதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து உங்க கையிலேயே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, அதே மாதிரி கோவி செழியன் அவர் இப்பதான் முதல் முறையாக அமைச்சர் ஆகிறாரு. உயர்கல்வித்துறை வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவடி நாசர் முன்னாடி பால்வளத்துறை அமைச்சராக வந்து நீக்கப்பட்டாரு. இப்போ அவருக்கு வந்து சிறுபான்மை நலத்துறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவருக்கு வந்து சுற்றுலாத்துறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 பேர் தான் வந்து புதுசா வந்திருக்காங்க. அதுல 2 பேர் உண்மையிலே புதுசா வந்திருக்காங்க. அதுல வந்து இதை தாண்டி வந்து சில மாற்றங்களையும் இங்க இருந்து அங்க தூக்கி போட்டு அங்க இருந்து இங்க தூக்கி போட்டிருக்காரு. அது யார் அப்படின்னா, பொன்முடிக்கு வந்து உயர்கல்வித்துறை முக்கியமான துறையை வச்சிருந்தாரு. இப்ப வனத்துறைக்கு வந்து மாத்திருக்காங்க. மெய்யநாதன் அவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. கயல்வெளி செல்வராஜ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மனித வள மேம்பாட்டுத்துறைக்கு மாத்திருக்காங்க. மதிவேந்தன் வந்து ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்து மாத்திருக்காங்க. ராஜ கண்ணப்பன் அவர் வந்து பால்வளத்துறை இப்ப அவர் கையில போயிருக்கு. பால்வள துறை பல பிரச்சனைகளை பார்த்திருக்கு. ஆமா, அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அந்த இதுல இருந்த யாருமே ரெகுலரா என்ன மாதிரி தெரியல. ஏன்னா மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு, இப்ப அவர் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாசர் இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து வந்து மனோ தங்கராஜ் கையில வந்துச்சு. ஸோ வந்து ஒரு பேட் ஹிஸ்டரி வந்து அந்த பால்வளத்துறை இருக்கு. ராஜேந்திர பாலாஜி மாநிலம் விட்டு மாநிலம் ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப ராஜ கண்ணப்பன் கைக்கு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு அவர் வந்து கூடுதலா நிதித்துறையோட அவருக்கு சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த துறையை இன்னும் முன்னாடி நோக்கி கொண்டு போகணும். ஏன்னா பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துடாம வந்து முன்னேற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற இது எதிர்பார்ப்புல தான் மக்கள் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக உயர்கல்வித்துறைக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் வந்து அமைச்சராக்கப்பட்டிருக்காரு. கோவி செழியன் அவர் வந்து இந்த துறைக்கு உள்ள வந்திருக்காரு. பொன்முடி அதுல இருந்து தூக்கி அடிக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பயுமே அதிகாரிங்க தவறு செஞ்சா தண்ணியில காட்டுக்கு மாத்திருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர்ன்றால வனத்துறைக்கு மாறிட்டாங்க, வனத்துறைக்கு மாத்திட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவரே வந்து கேட்டிருந்தாராம், எனக்கு இந்த துறை வேணாம், ஏன்னா இதுல நிர்வாக சிக்கல் வந்து அடிக்கடி சர்ச்சையா மாறுது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் சமீபத்துல வழக்குல கோர்ட்ல போய் நிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மனைவியும் கூட வந்துட்டாங்கிறதுல ரொம்ப வருத்தத்துல இருந்தாராம். அந்த டைம்ல போய் எனக்கு வேற துறை மாத்தி கொடுத்துருங்க, இந்த துறை வந்து ஆளுநரோட நேரடி கவனிப்புல இருக்கு, மத்திய அரசோட கவனிப்புலையும் இது இருக்குதுனால அந்த கண்காணிப்பு இல்லாத ஏதாவது துறையா நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். அதுக்கு வந்து அப்போ வந்து தலைமை எந்த முடிவும் எடுத்துக்கங்க, நீ இருக்கிறதே தெரியாது காட்டுக்குள்ள நீங்க போய் இருக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து இப்ப வனத்துறைய கொடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். அதனால இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. 4 பட்டியலின அமைச்சர்கள் தமிழ்நாட்டோட வரலாற்றுல முதல் முறையாக இப்பதான் வந்து வந்திருக்காங்க. கோவி செழியன், மதிவேந்தன், கயல்வெளி செல்வராஜ், அதே மாதிரி வந்து சி.வி. கணேசன்ங்கிற 4 அமைச்சர்களும் இருக்காங்க. ஸோ உயர்கல்வித்துறை கொடுத்தது ஒரு முக்கியமான விஷயமா தான் பாக்குறாங்க. ரொம்ப நாள் ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சமூக நீதி பேசுறாங்க, ஆனா தலித்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் வந்து அவங்களுடைய கட்சியிலும் ஆட்சியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு அதிமுக தரப்புல இருந்து ஒரு பாராட்டு கூட வந்திருக்கு. வைகை செல்வன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவி செல்வனும் நானும் ஒரே நேரத்தில் தான் முனைவர் பட்டம் வந்து வாங்கணும். ரொம்ப எளிமையான மனிதர். அவர் வந்து
உயர்கல்வித்துறைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் ரொம்ப நாளா வந்து போன்னு இருந்துச்சு அந்த சிறுபான்மையினர் துறையில அவர் இருப்பாரா இல்லையான்ற விஷயம். இந்த தடவை வந்து அவரை வந்து அங்கிருந்து நீக்கிட்டாங்க. அதே மாதிரி மனோ தங்கராஜ் அவரையும் வந்து நீக்கிட்டாங்க. பால்வளத்துறை அது சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுல என்னன்னா, மனோ தங்கராஜ் வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி மென்பொருள் ஏற்றுமதி துறையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தேன், அதே மாதிரி பால்வளத்துறையிலையும் பால் கொள்முதல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரங்களோட ஒரு பதிவு போட்டு அதுக்கெல்லாம் பரிசா என்னை நீக்கிட்டாங்கன்னு இருக்காரு. ஆமா, அது வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றின்னு போட்டிருக்காரு. முதல்வர் பேரும் இல்ல, உதயநிதிக்கு பாராட்டும் கிடையாது துணை முதல்வர் ஆனதுக்கு. சோ அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு சில அமைப்புகளுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க பிரதமர் மோடியை எதிர்த்தவர் வந்து அவர் தான். மோடிக்கு 108 கேள்விகள்னு புத்தகம் போட்டாரு. RSS அமைப்பை வந்து கன்னியாகுமரியில இது பண்ணி திராவிட மாடலா அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதே மனோ தங்கராஜ் தான். அவரை நீங்க நீக்கினதுக்கு காரணம் என்ன, டெல்லியில எதுவும் டீல் வச்சிருக்கீங்களாங்கிற ரேஞ்சில சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஆனா மனோ தங்கராஜ் அதிருப்தியில இருக்காருங்கிறது அவரோட அந்த பதிவுகளை பார்க்கும் போதே தெரியுது. இன்னொரு அமைச்சர் வந்து நீக்கப்பட்டது யாருன்னா ராமச்சந்திரன். அவர் வனத்துறையா இருந்தாரு. அவருக்கு இப்போ கொறடா அமைச்சருக்கு நிகரான பொறுப்பு மாதிரி ஒண்ணு அரசு கொறடாவை கொடுத்துட்டுனா அவர் கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரிதான் இருக்காரு. சோ மஸ்தான் அவரு ஒன்னும் சொல்ல முடியாம அவர் கிளம்பி போயிருக்காரு. மனோ தங்கராஜ் மட்டும் கொஞ்சம் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு. சோ இதுதான் அமைச்சரவையில நடந்திருக்கு. இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருந்தாரு செந்தில் பாலாஜி. இப்போ வந்து அப்புறம் முன்னாள் அமைச்சர் ஆனாரு. இப்ப திரும்ப இன்னாள் அமைச்சரா மாறி 2 இலாக்காக்களும் வந்துருச்சு. அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, அவரை தியாகிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சரே ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு, நான் வந்து அவர் தியாகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னதை சில பேரால பொறுத்துக்க முடியல. கழகத்துக்கு எதிராக ஒரு சதி நடந்தது, அதற்கு விளையா அவர் 15 மாத சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்காரு, அது ஒரு தியாகம் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அந்த அறிக்கையில. ஸோ அதனால அந்த அறிக்கையை திரும்ப மேற்கோள் காட்டி தாயுமானவர் என்னைய போய் இவ்வளவு தாங்கி பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு. போதும் மாறி மாறி இப்படி வந்து புகழ்ந்துகிட்டே இருந்தா எப்படி? ஆமா, வெளியே வந்து 2 நாள் ஆச்சு, அமைச்சர் ஆயாச்சு, இன்னும் அவங்க பாசம் அப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு ஏன் இந்த துறையை திரும்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விவாதமும் போய்கிட்டே இருக்கு. அது விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, இந்த துறை வேணாம் தான் சொன்னாரா செந்தில் பாலாஜி. ஏன்னா இப்ப வேணாம், நிறைய விமர்சனங்கள் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு, நான் கொஞ்ச நேரம் வேற இதுல இருக்கேன். ஆமா, ஏன்னா 10 ரூபா பாலாஜி எல்லாம் எதிர்க்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவனே சொல்லுவான் அடிக்கடி. அவங்க சொன்னதுதான் சொன்னேன். அதுதான் அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. ஆனா என்ன கட்சியில இருந்து முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்போ நீங்க வேற துறைக்கு போனீங்கன்னா தான் அந்த விமர்சனம் எல்லாம் சரின்ற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க அந்த துறையவே திரும்பி எடுத்துக்கங்க. இன்னொன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதித்துறையும் இருக்கு, மின்சாரத்துறையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மின்சாரத்துறையை அவர் சரியா கவனிக்க முடியல, ஒரு சிக்கல் வருதுன்றனால இதை யார்கிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்றனால பிளான் பண்ணாங்க. சரி, அது செந்தில் பாலாஜிட்டே கொடுத்துரும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் வந்து ஏன்னா மின்சாரத்துறை, ஏன்னா அணில் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு ஒரு டைம்ல. மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ரொம்ப பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு. எப்ப இந்த ஆட்சி தொடங்கினது இந்த 2 விஷயம் தான் திரும்பி திரும்பி பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஆமா, இப்ப திரும்ப பால்வளத்துறை அது அவங்களுக்கு பிரச்சனையாவும் இருக்கும், மக்களுக்கும் தான். சரி, அப்படியே வந்து துணை முதல்வர் பதவிக்கு வந்துருவோம். ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல. அது என்னன்னா, துணை முதல்வரா இப்ப பொறுப்பேற்றிருக்காருல்ல, அதுக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வாழ்த்து பதிவு போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை வந்து எனக்கு துணையா நான் கூப்பிட்டுக்கல, நாட்டு மக்களுக்கு துணையா கூப்பிட்டுருக்கேன். அதனால வந்து இனிமே அவர் துணை முதல்வரா வந்து மக்கள் நம்பிக்கையை வென்றெடுப்பாருங்களா நம்பிக்கை. நாட்டு இதுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, கட்சியில அவ்வளவு சீனியர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நாட்டுக்கு துணையா வரக்கூடாதா, ஏன் வந்து உதயநிதி மட்டும் வராருன்றதான் கேக்குறாங்க. அதுக்குதான் உதயநிதி சொல்லிட்டாரு, அமைச்சர்கள் எல்லாருமே முதலமைச்சருக்கு துணை தான், அது முன்னாடி துணைங்கிறது மட்டும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் எக்ஸ்ட்ரா ஒரு பதவி? அது அந்த கேள்விலாம் இருக்கு. ஆனா இப்ப குறிஞ்சி இல்லத்துல துணை முதலமைச்சர்னு இப்ப வந்து போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. சோ உதயநிதியை பாக்குறதுக்காக எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போல. இப்ப அவர் வந்து போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு, கொஞ்சம் எல்லாரும் நமக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலைகளை பாருங்க, அப்புறம் வந்து என்னை வாழ்த்தலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப அவருமே வந்து விமர்சனங்களை வரவேற்கிறேங்கிற மாதிரி பேசிருக்காரு. ஆமா, என்னை வாழ்த்து நிறைய பேர் சொல்றாங்க, அதுக்கு நன்றி. விமர்சனங்களும் சொல்றாங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். அந்த விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ற வகையில என்னுடைய பணி இருக்கும், இது வந்து முக்கியமான பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். கண்டிப்பா, ஏன்னா விளையாட்டுத்துறை அவர் வசம் போனோம்னு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப துணை முதல்வர் அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த எல்லா துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. சரி, அவரோட எப்படி இருக்கு அவரோட பாதை அடுத்துன்னு பார்ப்போம். ஏன்னா அவரு இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது 2018 ஆரம்பிச்சு உடனே வந்து அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிகள்
கோரிக்கைகள் வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பழைய பேட்டிகள்லாம். எனக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இல்ல, எனக்கு அமைச்சர் ஆகணும்னு ஆசை இல்ல, அமைச்சர் பதவி ஏத்துக்க மாட்டேன்னுலாம் சொல்லிட்டு இப்ப துணை முதலமைச்சர் வரை சில பேர் எப்படின்னா கிரிக்கெட் பார்க்கும்போது நான் நோட் பண்ணிருக்கேன், அதாவது இப்ப அவுட் ஆயிருவோம் பாரு அப்படின்னு சிக்ஸ் அடிக்கணும்னு உள்ள நினைப்பாங்க. அந்த மாதிரி ஓ கிடைக்காது, இது எதுக்கு நமக்கு கிடைக்காது, நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னும் போது கிடைச்சிரும். இல்ல நினைக்கிறாரோ 2012 ஜூனியர் விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலயே சொல்லியிருக்காரு, இளைஞரணி செயலாளர்ங்கிற பதவி என்னைய நோக்கி வந்தாலும் நான் அதை நிச்சயமா ஏற்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது இப்ப வந்து அதுதான் விமர்சனமா மாறிட்டு இருக்கு. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அப்பா மகன் பேரன் இப்படியே கட்சியை கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இதுல என்ன ஜனநாயகம் இருக்கு, முடியாட்சியை நோக்கி தான் திமுக போயிட்டு இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கு, அது அப்புறம் டீல் பண்ணிக்கோன்னு போல இருக்கு. நமக்கு எதிர்கட்சியா முதல்ல இங்க இருக்கவங்க பேசுவோன்னு வந்திருக்காங்க. ஆமா, அதே மாதிரி அதிமுக சார்பில் கோவை சக்தின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அவர் வேற எடப்பாடி எல்லாம் எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலப்பா, அமைதியா இருக்கேன், என்னன்னு தெரியல. ஓகே, அதான் என்னன்னு தெரியல. சரி, அவங்க இதுக்கப்புறம் வருமா இருக்கும், ஏன்னா அவங்க 2-3 நாள் கழிச்சுதான் வருவாங்க. எப்பயுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலத்துல அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகல வந்து இதுக்கப்புறம் கட்சி வந்து உடையும், கூட்டணியும் உடையும், இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆனதுனாலும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், அதுதான் அவரோட கணிப்பா இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவருக்கு எல்லாருமே தலைவர்கள், இவர் அகிலேஷ் யாதவ், திருமாவளவன், செல்வ பெருந்தகைன்னு எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சினிமா பிரபலங்கள் சிம்பு, சிவகார்த்திகேயன், ரஜினி கூட கால் பண்ணி வாழ்த்து சொன்னதாலாம் தகவல் வந்திருக்கு. இதுல வித்தியாசமா ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. யாருன்னா வந்து சேகர் பாபு, அன்பு அண்ணன். அவருக்கு அண்ணனா அவருக்கு 61 வயசு, 2 பேருக்கும் 15 வயசு வித்தியாசம். இருந்தாலும் அவர் அண்ணன் தான் சொல்லியிருக்காரு. ஓஹோ, அதனால அவரும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. தெரியும், துணை முதலமைச்சருக்கு எவ்வளவு மரியாதைன்றது தெரியும். ஆமா, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சர், சோ முதலமைச்சர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அவர் அந்த சேர்லாம் போடுவாங்க. இனிமே நம்பர் 2 அப்படிங்கறதுனால பக்கத்துல ஆளுநர் பக்கத்திலே வந்தாங்க. சீனியர் அமைச்சர்கள் பின்னாடி நிக்கிறாங்க, மாசுல நின்றுட்டு இருக்காரு அப்படி. ஆமா, அதனால வந்து அது மட்டும் இல்லாம இப்ப முதல்வர் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் போகும்போது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் வந்து துணை முதல்வருக்கு இருக்கும். சோ கூடுதல் அதிகாரம் வந்து கூடுதலா இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அப்படி வந்துருச்சு அவ்வளவுதான். பாப்போம். ப்ரோ, தமிழ்நாட்டின் ராமர் யார் தெரியுமா? ராமர்னா யாரு? ஆத்தாடி என்ன உடம்பி அவரா? அவர் இல்ல. இது வந்து ஒரு ராமாயண கதையை எடுத்துட்டு வந்திருக்காரு ஆர்பி உதயகுமார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அப்போ ராவணனா தெரிஞ்சிருக்காரு ஸ்டாலினுக்கு வந்து செந்தில் பாலாஜி, இப்போ வந்து அவர் தியாகியா மாறிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா எங்க 2 கோடி தொண்டர்களுக்கும் ராமனாக இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைப்போம் 2026 இருக்காரு ஆர்பி உதயகுமார். இவங்க இந்த ஆங்கிள் இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்களும் ஒரு ராமர் அரசியல்ல இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமி இன்னொரு அறிக்கையும் விட்டுருக்காரு. என்னன்னா, அசோக் நகர் பகுதியில சென்னையில ஒரு மழைநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்துல இளைஞர் ஒரு விழுந்து வந்து உயிரிழந்துட்டாரு. ஸோ அதை கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ரொம்ப அஜாக்கிரதையா இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாமே காரணம் முதலமைச்சருடைய கையாளாகத்தனம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஓகே, சென்னை மாநகராட்சியில சொத்து வரியை உயர்த்திருக்காங்க, 6% உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதிர்கட்சிகள் தரப்புல பயங்கரமான கண்டனங்களை குவிச்சிட்டு இருக்கு. காரணம் கேட்டா, மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் இப்படி உங்களுடைய ஜிடிபி வளர்ச்சி அடைஞ்சுன்னா இந்த சொத்து வரியை நீங்க உயர்த்தணும்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதனால எங்களால உயர்த்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி மேயர் வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை நிறைய விஷயம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம மாநிலத்துக்கு ஏத்ததான் பார்த்து தானே ஏத்துக்கிறோம். இதை மட்டும் ஏத்துக்கிட்டுறாங்களே. இந்த சண்டையை போடுவீங்கன்னா உங்களை வந்து மக்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்தாங்க, நீங்களே வந்து அவங்கள கை காட்டிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு செட் ஆகும் தெரியல. ஆமா, அதனால வந்து அதுக்கு எதிர்கட்சியில இருந்து ஜெயக்குமார் உள்ளிட்ட பல தலைவர்களும் வந்து, ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சரியான ஆட்சி நடத்துறதுக்கு திறன் இல்லை, அதனால வந்து பணத்தை ஃபுல்லா மக்கள்கிட்ட வந்து வாங்குறீங்க, நாங்க வந்தா யார்கிட்ட இருந்து வாங்குவோம் தெரியுமா, அதாவது என்ன சொல்ல வராருன்னு தெரியல. சரி, அதான் வந்து வீட்டு வாடகை எல்லாம் இதுக்கப்புறம் சென்னையில உயர்ந்துரும், சொத்து வரி ஏத்திக்கிட்டே போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா, ஆமா, நம்ம இப்ப வாடகை எல்லாம் அதிகம் தான் கொடுக்கணும் போல. சரி, அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்ப வந்து உள்வாங்கிட்டு வாபஸ் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து தாவேகா கொடி 2 யானை இருக்கிறதுனால பகுஜன் சமாஜ் கட்சி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு, அந்த எதிர்ப்புக்கெல்லாம் எங்களால ஒன்னும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். ஏன்னா கொடிங்கிறது அவங்க கட்சி விவகாரம், அதுக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது, அதனால யாரும் கிளாஸ் இல்லாம நீங்களா கொடியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். அதனால ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு சால்வ்டு. ஓகே, இதே மாதிரி இந்த கட்சி கொடி அப்படின்னு கட்சி கொடி கட்டின கார்லயே திருட்டெல்லாம் நடந்திருக்கு. அப்படியா? ஆமா, அது என்னன்னா அரவக்குறிச்சி தொகுதி
நமக்கு தெரியும் அந்த தொகுதியில வந்து அண்ணாமலை வந்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. சோ அந்த தொகுதியில ஆடு திருடி இருக்காங்கன்னா பாத்துங்களேன். ஆடு வந்து திருடி இருக்காங்க அவரு அண்ணாமலைக்கு உட்பட்ட அந்த தொகுதியில. என்னன்னா கொடைக்கானல்ல இருந்து பாஜக நிர்வாகி ரஞ்சித் குமார் பாஜக பிளாக் கட்டின கொடியில முன்னாடி கட்டல அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த அந்த கார்ல வந்து மோடியோட போட்டோவும் முன்னாடி வச்சிருக்காரு. வச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ்குமார் சிவகுமார் உள்ளிட்ட ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வந்து கொடைக்கானல்ல இருந்து வந்து அரவக்குறிச்சியில ஆடுகளை திருடி கார்ல ஏத்திட்டு போயிருக்காரு. அது ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணாரு அதுதான் எனக்கு தெரியல. அங்க வந்து அதுவும் ஆடு ஏன் திருடணுங்கிறதுதான் எனக்கு தெரியல. சரி, அண்ணாமலை லண்டன்ல இருக்க நேரமா பார்த்து அவர் தொகுதியில இந்த மாதிரி அவர் கட்சிக்காரரே இப்படி ஒரு அத்துமீறல்ல நடந்திருக்காரு. அங்க இருந்து கண்டன அறிக்கை விடுவாருன்னு நினைக்கிறேன். விடணும். சரி, இப்போ வந்து அவங்க கைது பண்ணிருக்காங்க. 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. சரி, மீதி 2 பேரும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆடு என்னாச்சு? ஆடு இப்போ ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருக்கு கத்தாத நீயே மாட்டி கொடுத்துருவ அப்படிங்கிற மாதிரிதான் சூனா பானா மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மக்கள் வந்து உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னா, ஏடிஎம்ல பல வகையில திருடுறாங்க. சில பேர் கார்டு போட்டு பணம் எடுக்காம ஏடிஎம்மே தூக்கிட்டு போயிடுறாங்க, மிஷினையே. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கோவையில அந்த ஏடிஎம் மிஷினோட அந்த பணம் வரும்ல, அந்த இடத்துல டேப் போட்டிடுறாங்களாம். நம்ம வந்து கார்டு போட்டு பின்லாம் போட்டதுக்கு அப்புறம் பணம் வெளியே வரலையே அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டு நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் டேப்பை எடுத்தோன்னா பணம்லாம் வெளியே வரதா ஒரு விஷயம் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு 2-3 இடத்துல நடந்திருக்கதா தகவல் சொல்றாங்க. எப்படி யோசிக்கிறீங்க இதெல்லாம்? அதான் இதெல்லாம் வந்து சரி, அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி இந்த உரை வந்து மதுரையை சேர்ந்த ஆசிரியர் சுபஸ்ரீ அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்தி பாராட்டி பேசியிருக்காரு பிரதமர் மோடி. அவங்க 500க்கும் மேற்பட்ட மூலிகைகளை ஒரு தோட்டம் மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதைய வந்து பாராட்டி இந்த மாதிரி நீ தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் அந்த மத்திய அரசு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கான இந்த 3 சட்ட மசோதாக்களை கொண்டு வரதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒன்று வந்து இந்த யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒன்னா வந்து தேர்தல் நடத்தணும். அதே மாதிரி வந்து சட்டப்பேரவை மக்களவை இது 2த்துக்கும் ஒன்னா தேர்தல் நடத்தணும். அதே மாதிரி உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தணும். இதுக்கெல்லாம் வந்து 3 சட்ட மசோதாக்கள் கொண்டு வர ஐடியால இருக்காங்களாம். ஸோ அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. இன்னும் தைரியம் தான். நடக்குமா நடக்காதான்னு தெரியல. எல்லாம் ஆதரவு கிடைக்குமா, 2/3 மெஜாரிட்டி கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் தானே அதை பத்தி பேசிட்டே இருப்போம். கடைசி நேரத்துல ஏதாவது பேசி பார்ப்போம், டீல் பேசுவோம் நினைக்கிறேன். இல்லைன்னோ. ஆமா. ஒரு பக்கம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் சொல்லி காங்கிரஸ் தரப்புல ஒரு கோரிக்கை வலியுறுத்திருக்காங்க. ஏன் அவங்க கட்சிக்கு எதுவும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க? அப்படி போட்டாங்கன்னா அந்த கட்சி எப்படி நடந்தவங்க ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க. தேர்தல் பத்திர வழக்குகளா அந்த அவர் மேல வந்து வழக்கு பதிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மேல, ஜேபி நட்டா அவங்க மேலதான். ஆமா, அத ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி பார்த்தா சித்தராமையா கூட தான் பதவி விலகணும். அவர் மேல வந்து நில மோசடி அந்த வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா வந்து அவர் தான் சொல்லிட்டாரு, மோடி விலகுனா நான் விலகுறேன்ட்டாரு. பேசிட்டே இருங்க இப்படி மாறி மாறி. ஆமா, இப்ப நிர்மலா சீதாராமன் மேல எஃப்ஐஆரும் போட்டாங்க கர்நாடகா போலீஸ். உச்சநீதிமன்றம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளுத்து வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நெய் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அங்க வழக்கு விசாரணையில ஃபேக்ட் எடுத்து வச்சு வரிசையா கேள்வி கேட்கறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். என்னன்னா, ஜூன்ல இருந்து ஜூலை 4 வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட நெய்ய சோதனை பண்ணல. சரி, ஜூன் 6ல இருந்து 12 வரைக்கும் 2 டேங்கர் லாரியில இருந்து சாம்பிள் நெய் எடுத்து 4 சாம்பிள் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 4லையுமே வந்து அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் இருந்தது தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த நெய்யை வந்து யூஸ் பண்ணல, லட்டு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணல. அப்படி இருந்தும் எதுக்கு நீங்க இந்த விவகாரத்தை பத்தி வெளியே பேசுனீங்க? நீங்க உள்ளுக்குள்ளே விசாரணையவே அதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறீங்க. ஆனா விசாரணைக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வெளியே சொல்லி பொதுமக்களுடைய அந்த மத உணர்வுகளை நீங்க வந்து புண்படுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து கடவுளை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அரசியல் தான் காரணமே, அரசியல் தான். இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வேற அவர் பேரு டேமேஜ் ஆகும்னு பார்த்தாங்க. இப்ப போற போக்க பார்த்தா சந்திரபாபு நாயுடுவோட பேரு தான் டேமேஜ் ஆகும் இருக்கு. பவன் கல்யாண் வேற 11 நாள் யூஸ் பண்ணாத நெய்க்கு 11 நாள் தவம் இருக்காரு. என்ன பண்றீங்க நீங்க என்ன தெரியல ஆந்திர அரசியல்ல. ஆனா மத உணர்வுகளோட விளையாண்டது ஏங்கிற கேள்வியை, கடவுளை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க சந்திரபாபு நாயுடுக்கு. சரி, அவர் பதில் சொல்ல மாட்டார் எப்படியும். சரி பார்ப்போம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க ஆந்திர அரசு தரப்புங்கிறத பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்தோன்னா, ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான பிரச்சாரம் இப்போ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து 4வது கட்டம் நடக்க போகுது. அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு மல்லிகார்ஜுனா கார்கே. அப்போ வந்து மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் அவரை தாங்கலாம் பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருந்தாங்க.
அப்புறம் திரும்ப வந்து பேசினாரு, நான் வந்து பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்புற வரையும் என் உயிர் போகாது, நான் கடைசி கண்டிப்பா அது வரை இருந்து நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து போவேங்கிற மாதிரி இப்போ ஒரு ஆக்ரோஷமா பேசினாரு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் எலெக்ஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் சீதாராம் யெச்சூரி அவரோட மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளரை நியமிச்சிருக்காங்க புதுசா. பிரகாஷ் காரத் அவரும் வந்து சிபிஎம் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் தான். ஸோ இது இடைக்காலமாக தான் இந்த நியமனம். அடுத்து ஒரு தேர்தல் மாதிரி உள்ளுக்குள்ள நடத்தி அந்த பொலிட் பீரோ எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பத்தி பேசும்போது மேற்கு வங்கத்துல நீண்ட நாள் ஆட்சி செஞ்சாங்க. அந்த மேற்கு வங்கத்துல நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக ட்ராம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருந்தது. ஒரு சின்ன ட்ராக் மாதிரி இருக்கும், அதுல மெதுவா போயிட்டே இருக்கும், ஊருக்குள்ளே அந்த வண்டி வந்து ரோட்லேயே போகும். ஸோ இது 3 வழித்தடங்கள் இருந்தது. இப்போ ஒரு வழித்தடத்தை மட்டும் வச்சுட்டு மீதி 2ஐயும் க்ளோஸ் பண்ணலாம். அந்த ஒண்ணுமே வந்து எஸ்பிளனேட் டு அந்த மைதான் அப்படிங்கிற ஒரு சின்ன வழித்தடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு டூரிஸ்டுக்காக வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு மூடுறதுக்கான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. டிராஃபிக் ஓவரா இருக்கு, அதை தாண்டி மக்கள் வேகமா போறது தான் பயன்படுத்த நினைக்கிறாங்க, இது ரொம்ப ஸ்லோவா போகுது இப்படின்லாம் மேற்கு வங்க அரசு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு புராதன சின்னமாவது அதை வந்து நல்லா இருக்கு. நேபாளில் கடுமையான வெள்ளம், அதை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவுனால வந்து கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் வந்து பல பேரை காணோம், அவங்களை தேடுற பணிலாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அந்த நேபாள் சீக்கிரம் மீண்டு வரணும். இன்னொரு பக்கம் மீளவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் காசா பகுதி தள்ளப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அங்கே கொடூரங்களை இஸ்ரேல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல வந்து நம்ம அன்னைக்கே ஷோல சொல்லியிருந்தோம், ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா வந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு. அவரை கொல்றதுக்கு கிட்டத்தட்ட 900 கிலோ வெடி மருந்து கொண்ட அந்த வெடிகுண்டுகளை அங்கே லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல வந்து போட்டிருக்காங்க இஸ்ரேல். அதுல ஒரு பதுங்கு குழியில தான் அவர் ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அங்க வந்து அவர் உயிரிழந்துட்டதை இப்ப எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7 முக்கியமான தளபதிகள் வந்து ஹிஸ்புல்லா அமைப்போட கொலை செஞ்சிட்டோன்னு இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பதற்றமான சூழல் இருக்கு. இந்த இவர் ஹசன் நஸ்ரல்லா வந்து அஞ்சலி செலுத்துகிற வகையில் பாகிஸ்தானில் ஒரு பேரணி நடந்தது, அது வந்து ஒரு கலவரமாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் காஷ்மீரில் கூட சில பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேரணிலாம் போனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மெஹபூபா முஃப்தி முன்னாள் முதலமைச்சர், அவங்க வந்து அவங்களோட பிரச்சாரத்தெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன், இதுக்காக நான் அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் விமர்சனத்துக்கும் உள்ளாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி லெபனான்ல தாக்குதல் நடத்தினது பார்த்தாதுன்னு ஏமன் பக்கமும் இப்போ இஸ்ரேல் வந்து திரும்பியிருக்காங்க. இந்த ஹவுதி அப்படிங்கிற அந்த கிளர்ச்சி குழு ஏற்கனவே ஹமாஸுக்கு ஆதரவா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால அடுத்த டார்கெட்டா அவங்க பக்கம் சில இடங்கள்ல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேலோட இந்த கொடூரங்கள் எங்க போய் முடியும்னே தெரியல. நாட்டின் மொத்த கடன் 205 லட்சம் கோடி. எங்களுக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷத்துல ஒரு நல்லது கூட பண்ணல, இவ்வளவு கடன் வாங்கி என்னதான் ஜி செஞ்சீங்கன்னு மோடியை கேக்குறாங்களாம். சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்? அடிக்கடி அவங்க கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு வந்தா போதும். கிளீன் இந்தியா திட்டம் மனிதர்களை விட மணி பர்சுகளுக்கு நன்றாக அறிமுகமாகிறது, மாச கடைசின்னு போட்டிருக்காங்க. ஓ, ஏடிஎம்ல கார்டு போட்டுதான் பணம் எடுக்கணுமா? சில பேர் ஏடிஎம் மிஷினே எடுத்துட்டு போயிடுறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்கு கொடுக்க போறோம்? விருது வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னதுதான், துணை முதல்வரா பதவி ஏற்றிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவர் வந்து ஒரு புது பாதையை தொடங்க போறேன்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரைசிங் சன் அப்படிங்கிறத விருது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன அந்த இதையே வந்து விருதா கொடுத்துடலாம். திரும்பி தெளிவாக சொல்லி எஸ்ஓஎன் ரைசிங் சன் அப்படிங்கிறது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கும், ஸ்டாலினும் பக்கத்திலே வந்து அப்பாவையும் போட்டுக்கலாம். ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.